Hey friends, welcome to Vendakkai recipes and vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சுவையான வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலா வெண்டைக்காய் பொரியல் ஆனியன் சேர்த்து மசாலா பவுடர் இந்த வெண்டைக்காய் சேர்த்து சாப்பிட்டுருப்போம். அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ராவா தேங்காய் பூ சேர்த்து அந்த வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் முட்டை சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு உளுந்து, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 4 ஸ்பைசஸும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம எப்பவும் பொரியலுக்கு சேர்க்குற அந்த கடுகு, உளுந்து மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாம் கருகாமல் பார்த்துக்கணும். கருகிடுச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் பொரியலுக்கு தாளிக்கிறது எப்பவும் கரெக்டான அந்த ஸ்டேஜில் தாளித்து எடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் கொஞ்சமாக ஒரு 4 கருவேப்பிலை இருந்தால் கூட போதும். ஆட் பண்ணி லைட்டாக அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, உளுந்து, சீரகம், சோம்பு, கடுகு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், அதாவது சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். எப்போவும் வெண்டைக்காய் பொரியலுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்குறத விட கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லாட்டி வெங்காயத்தோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் வெங்காயம் கம்மியாக வெண்டைக்காய் அதிகமாக அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவு வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன். அது நல்லா க்ளீன் பண்ணி பொரியலுக்கு நம்ம எப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணுவோமோ அது மாதிரி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வளவளப்பு போகிற வரைக்கும் நம்ம அந்த எண்ணெயில் வதக்கணும். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக பார்த்து பார்த்து ஆட் பண்ணணும். வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது ஒரு சிலர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. பொழுதோனிக்கு வதக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வதக்குனீங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காய் உடஞ்சிரும். அதனால் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இடையில வதக்கிட்டு ரெஸ்ட் விட்டுருங்க. அப்போ தான் அந்த காயும் நல்லா வேகும், அந்த வளவளப்பு தன்மையும் கம்ப்ளீட்டாக நிற்கும், கம்ப்ளீட்டாக போகும். இப்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிட்டு இருக்கோம். சால்ட்டோட அளவு ஃபைனலாக செக் பண்ணி பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வெண்டைக்காய் பிடிக்காது. எதனால் அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மைக்கு பயந்துட்டே ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. நம்ம எப்பவும் வெண்டைக்காய் பொரியல் பண்ணாலும் சரி, குழம்பு, சாம்பார் எது பண்ணாலும் சரி, அந்த வளவளப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம எந்த ஒரு ரெசிபியும் பண்ணோம் அப்படின்னா வெண்டைக்காய் வச்சு எது செஞ்சாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி வெண்டைக்காய் பொரியல் பிடிக்கிறவங்களும் அதிகமாக இருப்பாங்க. இப்போது லைட்டாக அந்த வளவளப்பு தன்மை குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அஸ் யூஷுவல் நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய் தூளோட அளவு குறைச்சிக்கோங்க. இப்போ அந்த மசாலா பவுடர் அந்த காயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சில காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொரியல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணும்போது அதிகமான குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக அந்த பொரியல் ரெடியான பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அளவு குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த வெண்டைக்காயும் ப்ளஸ் இந்த கீரை பொரியல், கீரை கடையில் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதுவுமே அப்படி தான் லார்ஜ் குவான்டிட்டியாக இருக்கும். ஆட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு கிடைக்கும் போது கம்மியாக தான் கிடைக்கும். இப்போது அந்த வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு பாருங்கள். ஒன்றோட ஒன்று நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சால்ட்டோட அளவு செக் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலா பவுடர்லாம் சேர்த்துருக்கோம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கடுத்து நம்ம முட்டை சேர்த்துருவோம். முட்டை சேர்த்த பின்னாடி உப்போட அளவு செக் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமான மாதிரி ஆயிரும்.
இப்போது 2 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டையில் முட்டைக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். காயில் சேர்க்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் அதோட நல்லா கலந்துட்டு அதுக்கு அடுத்து அதில் சேர்க்கலாம். முட்டை சேர்த்த பின்னாடி அந்த ஃப்ளேமில், அந்த ஹீட் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த முட்டை நல்லா குக் ஆகி அந்த முட்டையெல்லாம் அந்த வெண்டைக்காயில் நல்லா கோட்டாகி நமக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த வெண்டைக்காயோட அந்த முட்டை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு முட்டை பொரியல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையும் நல்லா வெந்துருச்சு, அது நல்லா ஈவனாக கோட் ஆகியிருக்கு. நம்மளோட வெண்டைக்காய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளோட சுவையான வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி.